வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான குலோப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த குலோப் ஜாமுன் பண்ணுறது நான் பண்ணலை. தங்கச்சி பொண்ணு குஜராத்லேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, பாப்கார்ன் பண்ணுறப்போ அவங்க தான் மறுபடியும் இதை பண்ணியிருக்காங்க. வாங்க எப்படி செஞ்சாங்கன்னு பார்க்கலாம். டுடே நம்ம செய்ய போறோம் குலாப் ஜாமுன் மிக்ஸ் லேந்து குலாப் ஜாமுன் பால். இது நீங்க எந்த பிராண்ட் கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் கீ வேணும், நெய், இந்த 3 ஏலக்காய் க்ரஷ் பண்ணி வச்சுக்கிறேன், கொஞ்சம் மில்க் வேணும், லூக் வார்ம் அளவு வந்து மில்க் இருந்தா போதும், தென் சுகர், ஒரு மெசரிங் கப் எடுத்துக்கிறேன். அப்புறம் இது ஃபுட் கலர், இது லெமன் எல்லோ கலர். குங்குமப்பூ கூட யூஸ் பண்ணலாம், அதுக்கு அது ஆப்ஷனல், யூஸ் பண்ணலாம். இது கூட யூஸ் பண்ணலாம் குங்குமப்பூ. அதர்வைஸ் இங்கே யூஸ் பண்ணாமல் இருந்தால் கூட ஒன்றும் இல்லை. தண்ணி வேணும் சுகர் சிரப்காக, அண்ட் ஆயில் வேணும். நம்ம கீ இல்லைன்னா ஆயில் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் பால்ஸை டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக. டுடே நான் குலாப் ஜாமுன் மிக்ஸ் 200 கிராம் எடுத்துக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாக நான் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு மிக்சிங் பவுலில் இதை நம்ம அப்படியே கொட்டிடலாம். நம்ம இதில் லூக் வார்ம் மில்க் யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது அண்ட் ரொம்ப கோல்டாக இருக்கக்கூடாது, லூக் வார்ம் அந்த மாதிரி. ஸோ நம்ம இதில் மில்க் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும், ஜாஸ்தி மில்க் ஆட் பண்ணக்கூடாது, அதர்வைஸ் ப்ராப்பராக நீட் பண்ண முடியாது நம்மளால. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி நம்ம இதை ப்ராப்பராக நீட் பண்ணணும். இந்த மாதிரி நீட் பண்ணக்கப்புறம் நம்ம இதை கீ யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு கையில் ஒட்டாது, இது எப்படி கையில் ஒட்டுது அந்த மாதிரி கையில் ஒட்டாது. ஸோ நம்ம அதுக்காக கீ யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சோண்டு கீ ஆட் பண்ணிடணும், ஜஸ்ட் கொஞ்சம். ஸோ டெக்ஸ்டரும் நல்லா வந்துடும், கையிலையும் ஒட்டாது நமக்கு. கையில் ஒட்டல கீ போட்டோன்னா லைக் 5 மினிட்ஸ் அப்படியே சைடில் மூடி கூட வைக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணால் கூட நோ ப்ராப்ளம். ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் 2 மினிட்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் இதை சைடில் அப்படியே நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சு லைக் ஜஸ்ட் மூடி வச்சிருவோம். நம்ம ஒரு பேனை வச்சுக்கிட்டு அதில் ஆயில் ஊற்றணும். இது 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இதை சின்ன சின்னதாக பாலாக பண்ணலாம். உங்களுக்கு எந்த அளவு வேணும் பால் அந்த அளவு நீங்கள் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு கீ வேணும்னா கையில் கீ கூட தொட்டுட்டு பண்ணலாம். பட் இவ்வளோ ஸ்டிக்கி இல்லை, ஸோ நீங்கள் கீ தொடாமல் இருந்தால் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி இருக்கணும், கிராக் வரக்கூடாது. இஃப் கிராக் வந்தால் அது சரியா இதாகாது, ஃப்ரை ஆகாது. ஃப்ரை ஆனால் கூட கிராக்கால அது ஓப்பன் ஆயிடும், தென் அது ஆயில் பிடிச்சிடும் உள்ள ஃபுல்லாக. ஸோ கிராக் வராமல் இருக்கணும். அது மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக பண்ணுங்க, லைக் திஸ். இப்படி 2 பாம்பையும் நடுவில் வச்சு நீங்கள் இப்படி பால் பிடிங்க. நான் இந்த மாதிரி சின்ன சின்ன மினி பால்ஸாக பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மினி பால்ஸாக இருக்கட்டும். இஃப் உங்களுக்கு இப்படி இருக்குது, கிராக் தெரியுது, ஸோ நீங்கள் அப்ளை பண்ணலாம், கீ அப்ளை பண்ணலாம் 2 பாம்பையும் நடுவில். நம்ம குட்டி குட்டி பால்ஸை ஏன் பண்ணுறோம் தெரியுமா? நம்ம டீப் ஃப்ரை பண்ணுவோம், அதில் கொஞ்சம் அது சோக் ஆகும். அப்புறம் அந்த சுகர் சிரப்பில் அது வாட்டர் சோக் ஆகும். ஸோ அந்த நேரம் நம்ம பால்ஸ் கொஞ்சம் ஊதிடும் உள்ள வாட்டர் அப்சர்வ் பண்ணி. நம்ம குட்டி குட்டி மினி பால்ஸ் ரெடி ஆகிட்டு நம்ம இதை டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஆயில் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது அண்ட் அன்ஈவன் ஷேப்பாக இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆயில் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ரொம்ப சூடானால் கிராக் ஆயிரும். ஸோ நம்ம லோ மீடியம் ஃப்ளேம் தான் யூஸ் பண்ணணும். ஹையும் யூஸ் பண்ணக்கூடாது, மீடியமும் யூஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப லோ சிம்மில் தான் வைக்கணும் கேஸை. இது நீங்கள் 2 பேட்சஸாக போட்டால் கூட ஒன்றும் இல்லை, ஒரு பேட்சஸில் எடுத்தால் கூட ஒன்றும் இல்லை, அது உங்கள் விஷ். ஸோ நான் இதை ஒரு பேட்ச்லேயே எடுத்துருவேன் போட்டு. நான் ஒரே பேட்சஸ்ல எல்லாம் போட்டுட்டேன். நீங்க 2 பேட்சஸ் அதர்வைஸ் 3 பேட்சஸா கூட போடலாம், இல்லைன்னா அது ஒரேடியா கரிஞ்சிரும்ல. அதான் நம்ம ஒரேடியா போட்டதுக்கு அப்புறம் அதை டிஸ்டர்ப் பண்ண விடாது 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் வரை. ஜஸ்ட் அதை அப்படியே விட்டுணும். அதர்வைஸ் நம்ம டிஸ்டர்ப் பண்ணால் அது ஒரே அடியா கிராக் ஆகி அப்படியே வெளியே வந்துடும். ஸோ அது கொஞ்சம் வேகட்டும் கீழே. அதுக்கப்புறம் தான் நம்ம அதை லைக் அப்படி டர்ன் பண்ணி போடணும், ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண விடாது. அண்ட் ஃப்ளேம் கூட சிம்ல தான் இருக்கணும், லோவாக தான் இருக்கணும். பர்னரை சேஞ்ச் பண்ணிட்டேன், பிகாஸ் இந்த பர்னர் கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல. ஸோ நம்ம அதை சிம்மில் வச்சா கூட அது ஃப்ளேம் ஜாஸ்தி ஆகுது. ஸோ சின்ன பர்னரை நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். அப்புறம் போட்ட பேட்சஸ் கூட 2 பேட்சஸாக போட்டேன்ல, அதை நான் இப்போ பாதி பேட்சஸாக எடுத்துட்டேன். இது டில் கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றதுக்கு நம்ம அதை இது பண்ணணும், ஃப்ரை பண்ணணும்.
நான் 2 பேட்சஸாக மாற்றினேன்ல, அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ப்ராப்பராக ஃப்ரை ஆகுது. நம்ம கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆற வரை நம்ம இதை கொஞ்சம் அப்படியே டீப் ஃப்ரை பண்ணணும். ஆனால் நம்ம ஃப்ளேம் லோவில் தான் இருக்கணும், சிம்மில் தான் இருக்கணும். அதை சேஞ்ச் பண்ணக்கூடாது. நம்ம சேஞ்ச் பண்ணால் இது இன்னும் கிராக் ஆயிரும். நம்மளோட ஜாமுன்ஸ் ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகிட்டு. ஸோ நம்ம இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதை பிளேட்டில் எடுத்துடலாம். நம்ம இதில் இனி சுகர் சிரப் பண்ணலாம். அதுக்கு நமக்கு வேணும் சுகர் அண்ட் வாட்டர். நான் 2 கப் சுகர், 1/2 கப் நம்ம வாட்டர். நம்ம இதை ஸ்டர் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இது நல்லா மிக்ஸ் ஆகும். இந்த நேரம் நம்ம கார்டமம் ஏலக்காய் போடலாம். க்ரஷ் பண்ணி வச்சு ஏலக்காய் 3 ஏலக்காய் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணிடலாம். நம்ம சுகர் நல்லா டிசால்வ் ஆகணும், தண்ணியோட மிக்ஸ் ஆகணும், ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த நேரம் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ நமக்கு தோணுது ரொம்ப திக்காக இருக்குது கன்சிஸ்டன்சி, தட் டைம் நம்ம கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணலாம். ஆனால் கன்சிஸ்டன்சி இவ்வளோ திக்கு இல்லை இப்போ. ஸோ நம்ம இப்போ இதை ஸ்டர் பண்ணிகிட்டே இருப்போம். திஸ் டைம் நம்ம ஃபுட் கலரோ இல்லை குங்குமப்பூவோ. ஸோ நான் இப்போ ஃபுட் கலர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் யூஸ் பண்ணால் ஒன்றும் இல்லை, யூஸ் பண்ணாமல் இருந்தால் ஒன்றும் இல்லை. ரொம்ப பிஞ்ச் யூஸ் பண்ணணும், லைக் கொஞ்சம் இல்லை, ஜஸ்ட் கலருக்கு மட்டும். நீங்கள் பார்க்கலாம் இப்போ இவ்வளோ கலர் வந்துட்டு, இது ரொம்ப இனஃப். இது இது பண்ணாமலே இருக்கலாம், போடாமலே இருக்கலாம், ஒன்றும் இல்லை. நான் ஜஸ்ட் ஆட் பண்ணுறேன். என்னோட வாட்டர் கரெக்டாக ஆகிட்டு டிசால்வ் ஆகிட்டு எல்லாமே. நம்ம சுகர் நல்லா டிசால்வ் ஆகிட்டு இனி நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இதை கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணும். கொஞ்சம் நேரம் ரொம்ப ரொம்ப ஆறிடக்கூடாது, ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. ரொம்ப சூடாக நம்ம போட்டால் நம்ம ஜாமுன்ஸ் எல்லாம் கிராக் ஆயிரும். ஆற வச்சு போட்டால் நம்ம ஜாமுன்ஸ்குள்ளே இந்த சுகர் சிரப் ஏறாது. ஸோ நம்ம அந்த அளவு சூடில் ஜாமுன்ஸை போடணும். ஜஸ்ட் நம்ம பேனை தொடுற மாதிரி சூடு இருக்கணும். நம்ம யூஸ் பண்ணுற பவுலில் இதை பெரிய இதை யூட்டென்சில் இருக்குல்ல, இந்த டாப், இது பெருசாக ரொம்ப வைடாக இருக்கணும். அதர்வைஸ் நம்ம சுகர் சிரப் என்ன ஆயிரும், அது ப்ராப்பராக ஜாமுன்ஸ்குள்ளே போகாது. அப்புறம் ஜாமுன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஊதும். அது எப்போ ஊதும் இல்லை, நம்ம சுகர் சிரப்ஸ் உள்ளே போனதுக்கப்புறம் அதுக்கு ஸ்பேஸ் இருக்காது. ஸோ நம்ம அதுக்காக தான் பெரிய பாட்டம் வைடான பாத்திரம் பார்த்து எடுக்கணும். ஸோ அதான் இந்த பாத்திரம் நான் எடுத்துக்கிறேன். இதானதுக்கப்புறம் இப்போவும் லைக் கொஞ்சம் சூடாக தான் இருக்குது, நம்ம டச் பண்ண முடியாது. டச் பண்ணுற அளவு சூடானதுக்கப்புறம் இந்த ஜாமுன்ஸ் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறோம்ல, இந்த ஜாமுன்ஸை நம்ம போட்டு வச்சுருக்கணும். உள்ளே போட்டு 3 to 4 hours, அதர்வைஸ் 4 to 5 hours நம்ம அப்படியே சோக் பண்ணி வச்சிடணும். லைக் மூடி வச்சிடணும் இந்த ஜாமுன்ஸை போட்டு. ஸோ இதை அந்த நேரம் வரை நம்ம இதை டச் பண்ணி பார்க்கணும். இந்த நம்ம பேன் எப்படி சூடு இருக்குதுன்னு. பாத்திரம் கொஞ்சம் நார்மல் நம்ம கை வச்சு சூடுற அளவு இருக்குது. அந்த நேரம் நம்ம இதையும் டச் பண்ணி பார்க்கணும். ஜஸ்ட் கொஞ்சம் இது ஒன்றுல லைக் ஸ்டிக்கியாக இருக்கணும். கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்டிக்கினஸ் தெரியுதா, இந்த மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கணும். இனி நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் நம்ம சுட்டு வச்ச டீப் ஃப்ரை பண்ண ஜாமுன்ஸ் எல்லாத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி இந்த மாதிரி இது அப்படியே இனி நம்ம 4 to 5 hours வரை நம்ம மூடி வச்சிருவோம். லீட் போட்டு நம்ம இதை லீடை வச்சு லைக் ப்ராப்பராக மூடி வச்சிடணும். இனி நம்ம இதை ஆஃப்டர் 4 to 5 hours அப்புறம் தான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அதுக்குள்ள இதில் நம்ம சுகர் சிரப் எல்லாம் நல்லா ஜாமுன்ஸ்குள்ள நல்லா ஊறிடும் அப்படியே. அதுக்கப்புறம் நம்ம இதை சாப்பிடலாம். ஸோ இப்போ நம்ம 3 hours கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ அந்த பெரிய பாத்திரத்தை சின்ன பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு நம்ம ஜாமுன்ஸை. அண்ட் நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நம்ம ஜாமுன்ஸ் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. எவ்வளோ ஈஸியாக வந்துட்டுல நம்ம ஜாமுன். ஸோ டெலிஷியஸ், நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம். தேங்க்யூ. இப்போது குலோப் ஜாமுன் சூப்பராக ரெடி ஆகிட்டு நீங்களும் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க எப்படி செஞ்சாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.